ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். தோசைக்கு செம்ம காம்பினேஷன், செம்ம சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திருநெல்வேலி சைடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். தூத்துக்குடி சைட்லலாம் வெங்காய சட்னி அரை எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம் அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நீங்கள் பொடி வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே பல்லாரி வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உரப்பு, நம்மளுக்கு எவ்வளவு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 7 வத்தல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி, அதாவது வெங்காயம் புளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளிப்பு இருக்கும் போது அந்த கார்ப்பு தன்மை இருக்காது. அதனால் கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக நல்லா சவுக்குன்னு இருக்க மாதிரி புளி எடுத்துக்கிடலாம். இது போக வெள்ளைப்பூடு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு வெள்ளைப்பூடு நிறைய வைக்கும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு, இந்த காரம், இந்த வெள்ளைப்பூடோட கார்ப்புத்தன்மை எல்லாம் சேரும் போது இந்த சட்னி செம்ம சூப்பராக இருக்கும். சளி பிடிச்ச டைம்லலாம் இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மூக்கில் கட்டியாக இறுகிட்டு நெஞ்சில் அடைச்சிட்டு இருந்த சளி கூட அப்படியே மூக்கு வழியாக தண்ணியாக ஒழுகி நம்மளுக்கு போயிடும். எனக்கெல்லாம் சளி பிடிச்சிருந்தது. சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப சளி பிடிச்சி மூச்செல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கும். சளி இறுகிரும், மருந்து குடித்தோன்னே சளி இறுகிரும். ஸோ எங்கள் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல காரசாரமாக சூப்பராக அம்மியில் வச்சு சட்னி அரைச்சி தருவாங்க. அவ்வளோ சளி அப்படி வெளியில் வந்துடும். அடுப்பில் இதுக்கு கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். முதல்ல வத்தலை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம வச்சுக்கக்கூடிய வெள்ளைப்பூடு, புளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு சூப்பராக நல்லா பொன்னிறமாக வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்தோன்னா செம்ம சூப்பரான கார சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிருங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் சளி பிடிச்சிருந்தா அந்த சட்னியை உடனே செஞ்சு கொடுத்து பாருங்கள். பொடி வெங்காயம் வச்சு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ சூப்பராக சளி அப்படியே மூக்கு வழியாக அப்படியே தண்ணியாக அவ்வளோ ஒழுகி வந்துடும். அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சளி எவ்வளோ க்யூர் ஆயிரும். மெடிசனும் ஆச்சு, நல்ல டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. செம்ம சூப்பரான சட்னி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு நம்ம அரைச்சி இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். நீட்டாக இதை ஆறினோடனே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.